மக்களே, உங்களை அன்புடன் அழைக்கிறது சென்னை கடுத்தாங்கல் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு காப்பர் ஜாப் ஒன்று போட போகிறோம். அதை எப்படி போடலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த டிராயிங் காட்டுறேன் பாருங்கள். இந்த டிராயிங் வந்து நம்ம சும்மா கையிலே போடுறது தான். சின்னதாக தெரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 27 ஓடியில் 2 நம்பரு, 36 ஓடியில் 4 நம்பர். ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 பிச்சு த்ரெட்டு. மேலே ஓடியில் பார்த்தீங்கன்னா நர்லிங் வரும். சென்டரில் வந்து 3 குரு, சைடில் 3 லேண்ட் விட்டுருந்தோம். மொத்தம் டோட்டல் லென்த்து வந்து 9 தான். சரி வாங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படின்ட்டு. பாருங்கள், இந்த ஜாப் தான், இந்த மெட்டல் தான் போட போகிறேன் காப்பருக்கு. அந்த 4 நம்பர், ஒரு 2 நம்பர், 6 நம்பர் மொத்தம். இந்த ஒரே நம்பர் 2 நம்பர் தனித்தனியாக வாங்கினாக்கா மெட்டல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் காசு அதிகமாகும்னு சொல்லிட்டு ஒரே ராடாக வாங்கிட்டேன். அதுவும் நல்லது தான். அதனால் இந்த 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 மெட்டலில் தான் இப்போ அந்த ஜாப் போட போகிறோம். இப்போ இந்த மெட்டல் எப்படி இருக்குது, அந்த ஜாப் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த ஜாப் வந்து இந்த மெட்டல் வந்து என்ன மாதிரி மாறி இருக்கு பாருங்கள் ஜாபா. சரி வாங்க போய் பார்க்கலாம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து ட்ரில் போடணும். ட்ரில் போட்டு 9 வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 × 1 பிச்சு, 31 × 1 பிச்சு. 22க்கு பார்த்தீங்கன்னா 21.1 இல்லை 2 போர் சைஸ் வைக்கணும். 21.2 வச்சா தான் கரெக்டாக இருக்கும். 31க்கு வந்து 30.2 வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 22 1 பிச்சுக்கு வந்து ஒரு 18 ஏதோ ஒரு 5 லிட்டருக்கு போட்டு 2 நம்பர் கட் பண்ணிக்கலாம். அலுமினியமாக இருந்தாலும், காப்பராக இருந்தாலும், எஸ்எஸ்ஆர் இருந்தாலும், எம்எஸ்ஆர் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், எந்த மெட்டலாக இருந்தாலும் பெரும்பாலும் வந்து தண்ணி போடுறதை நிறுத்தக்கூடாது. தண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும். ட்ரில் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, டூல் டர்னிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தண்ணி தான் மெயின். நான் எப்போவுமே தண்ணி போடுறத மட்டும் நிறுத்தவே மாட்டேன். சிலவங்க ஒரு நம்பர் தான் சொல்லிட்டு அப்படியே போட்டு அழுத்துவாங்க. ஒரு நம்பராக இருந்தாலும் சரி, ஒரு 10 செகண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, நான் தண்ணி போடாமல் செய்யவே மாட்டேன். எனக்கு அது அப்படியே பழகி போயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 93 இந்த லைனில் வந்தேன். 31 வருஷமாக அந்த லைனில் இருக்கிறேன். அதனால் நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, தண்ணி இல்லை 50 ஜாப் 100 ஜாபாக இருந்தால் கூட சரி தண்ணி போடாமல் வேலை செய்ய மாட்டேன். அப்போல்லாம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு தெரில, கையெல்லாம் எதுவும் வலிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வயசு அதிகமாக கை வலிக்கிறதெல்லாம் க்ளீனாக தெரியுது. எல்லோரும் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு கூட வந்து சொல்லுவாங்க, இங்கே ஒரு டேங்க் ஒன்று மாட்டிக்கிறது தானே சார், உங்களுக்கு தண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க சொல்லும் போது மாட்டணும்னு தான் நினைப்பேன். அது அப்படியே இன்னும் அந்த டேங்க் மாட்டவே இல்லை. நானும் நான் தனியாக வந்து இது கிட்டத்தட்ட 14 வருஷம் முடிஞ்சு 15வது வருஷம் நடக்குது. அந்த ஒரு இதுவே தோணல. அது என்னைக்கு அந்த தண்ணி மாட்டுறது, நிறைய ஜாப் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கிரிட்டிக்கலான வேலை தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு வந்து டூலு அதெல்லாம் தெரியாது ஓரளவுக்கு. அப்போ போக போக எல்லாத்தையும் நான் சரி பண்ணிக்கிறேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எதெல்லாம் தெரியும்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சா, ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியணும், எனக்கு தெரியாதத கூட நீங்கள் கேட்கலாம்ல. அதனால் முன்கூட்டியே சொல்கிறேன். மெயின் வந்து இந்த வேலையில் என்னன்னாக்கா டூல் கிரைண்டிங். ஒரு சின்ன நுணுக்கம் தெரியும். அவங்க
மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்து நுணுக்கம் தெரிஞ்சு வேலை செய்யணும்னாக்கா பக்காவாக செய்யலாம். முதல்ல ஜாபை பார்த்துட்டு ரேட்டை தான் சொல்லுவேன். ரேட்டை சொல்லிட்டு தான் ரேட்டு ஒட்டுட்டு வந்தால் போடுவேன், இல்லையா விட்டுருவேன். இது மெட்டில் ஆடாக இருக்குது, இது இப்படி இருக்குது, அது இந்த மாதிரி இது இதில் போட முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம், இந்த மாதிரி பேச்சு வழ பேச்சே என்கிட்ட இருக்காது. அவங்களுக்கு தேவை ஜாபு, நமக்கு தேவை ரேட்டு. ரேட்டை சொன்னால் ஓகேன்னா போட போகிறோம், இல்லைன்னா விட்டுறோம். ம் சாப்பர்லாம் கட்டிங் பண்ணும்போது உஷாராக கட் பண்ணணும். பெரும்பாலும் சாப்பருக்கு வந்து டூல் கொஞ்சம் திக்னஸாக போட்டு கட் பண்ணணும். டூல் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். பண்ணி கொடுக்கலாம். லைட்டாக ஃப்ரண்ட்டில் மட்டும் டச் பண்ணியிருக்கேன். இந்த டூலை மாட்டி ஜாபை கட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல, அதை நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை. ஏன்னாக்கா அப்போ தான் நான் வந்து போகிற வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு உடனே அப்போவே வந்துடும். நான் இங்கே போகிறேன்னா அடுத்த செகண்டில் உங்களுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் பார்க்கலாம் வீடியோவை. நான் அதை சொல்லவே இல்லை எந்த வீடியோவிலையும், இதான் இப்போ தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ 2 நம்பர் கட்டிங் பண்ணிக்கலாம். கரெக்டாக பண்ணணும் கட்டிங்க. காப்பர்லாம் சும்மா இல்லை, அப்படியே பட்டுன்னு இதுவாகும். தண்ணி போகிறத மட்டும் நிறுத்தவே கூடாது. காப்பரில் மட்டும் கட்டிங் ஒழுங்காக வரவே வராது, உஷாராக பண்ணணும். சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அதில் நிறைய வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு நம்பர் பண்ணியாச்சு. அப்படி கட்டிங் நீட்டாக வந்துருக்குதா? ஆமாம், 9.9 நம்பர் தான் இருக்குது கரெக்டாக. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 ப்ளஸில் இருக்குது. அது நர்லிங் போட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பர் வச்சு சரியாக போயிடும். 22 into 1.5 பிச்சுக்கு வந்து 2 நம்பர் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 31 into 1 mm பிச்சு. இது ஃபஸ்ட்டு சொன்ன 1 mm, ரெண்டுமே 1 mm பிச்சு தான். ஐடியில் த்ரெட் வரும். இதை போர் பண்ணிவிட்டு 2 பக்கமும் சாம்பர் வச்சுட்டு, ஓடிலையும் 2 பக்கமும் லைட்டாக சாம்பர் வச்சுட்டு, நடுவில் வந்து சென்டராக ஒரு குரு குத்தணும். குரு குத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, த்ரெட்டை போட்டு மேண்டில் போட்டு மேண்டிலில் நர்லிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நர்லிங் அடிச்சுட்டு குரு குத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நம்பர் முடிஞ்சிச்சு. இப்போ பெருசு 2 நம்பர்.
30.2 வைக்கணும் சைஸு. போர் பண்ணி தண்ணி கொடுப்பா. நாலு நம்பரையும் போர் பண்ணிக்கலாம் த்ரெட் அடிக்கிறதுக்கு. கேட்கும்ல, இது வந்து மேண்டலுக்கு டர்ன் பண்ணியாச்சு. மேண்டல் போட்டு தான் மேலே நர்லிங் அடிக்கணும். எல்லாத்தையும் கட் பண்ணி போர் பண்ணியாச்சு. போர் பண்ணிட்டு இப்போ மேண்டல் போடுறோம் ஓடியில் நர்லிங் அடிக்கிறதுக்கு. போய் டைட்டாக இருக்குது போனது. ஓகே, ஓகே, சரி. போட்டு பார்க்கலாம் வருதா இல்லையான்ட்டு. வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பராக வந்துச்சு. ஓகே, நாளைக்கு இதே மாதிரி போட்டுக்க வேண்டியதான். ஓகே, நல்லா தான் வந்துருக்குது. நாங்களும் வராத. ஓகே, 2வது நம்பர் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஸ்டாப் வச்சுட்டு டோட்டல் லென்த் ஃபேஸ் பண்ணணும். இந்த ஜாப் த்ரெட்டு போட்டாச்சு, நர்லிங் எல்லாம் அதே மாதிரி அடிச்சாச்சு. இது டோட்டல் லென்த் மட்டும் ஃபேஸ் பண்ணாக்கா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த சைடு ஒரு 0.1. ஆமாம், இந்த ஜாப் 2 நம்பர் எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த ஜாப் த்ரெட்டு மட்டும் அடிச்சா அதேமாரி ஸ்டாப்பை செட் பண்ணி 12 பண்ணி த்ரெட் அடிச்சா வேலை முடிஞ்சிச்சு.
ஒன்றும் வந்துச்சு 31 × 1 வந்துச்சு. ஒரு 4 நம்பரு, ஒரு 2 நம்பர், 6 நம்பர். எப்படி இது ஜாபு? எப்படி பக்காவா இருக்குதா? இந்த காப்பரை பொறுத்தளவு ரொம்ப சிக்கும். கரெக்டாக எண்ணெய் போட்டு தண்ணி போட்டு டூல் நல்லா ஷார்ப்பாக வச்சு நல்லா பக்காவாக பண்ணால் தான் நல்லா நீட்டாக வரும் ஜாபு. எப்படி இருக்குது ஜாபு? பக்காவாக இருக்கும். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பார்த்து எதுவும் அது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணுமா என்ன சொல்கிறாங்களே அதை கொஞ்சம் பண்ணி விடுங்க எல்லாம். அப்புறம் அந்த லைக் பண்ணணுமா அதையும் பண்ணி விடுங்க. ஓகேவா? சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்டா. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். ஆ.
Thank you.